பிள்ளைகளே, உபாகம் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம். மோசே இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போகிறார். தங்களோடு கூட கானான் தேசத்துக்கு கடந்து வந்த யோர்தானை கடப்பதில்லை என்று மோசே சொன்னதை கேட்டு துக்கத்தோடு இஸ்ரவேல் ஜனம் இருக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட துக்கத்தோடு வேதனையோடு கலக்கத்தோடு இருக்கலாம். கர்த்தர் நமக்கு முன்பாக போகிறவர். அப்படி என்றால் அவர் நமக்கு முன்பாக போக நம்ம எதற்காக அவர் அழைத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தமாய் வாழ எகிப்திலிருந்து அவர் விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். நம்மையும் அப்படித்தான் கொண்டு வருகிறார். பாவ வாழ்க்கையிலிருந்து, அசுத்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறி பரிசுத்தமாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் ஒரு முடிவு உண்டு. மனிதனாய் பிறந்தவன் மறித்து தான் ஆகணும். அவன் பெரிய ஊழியம் செஞ்சாலும் சரி, அவன் பெரிய பிரதமராக இருந்தாலும் சரி, அவன் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் மரணம் வரும். மறித்த பின் எங்கே போகிறாய்? அப்போ இந்த உலகத்தில் பரிசுத்தமான தேவன் உனக்கு முன்பாக போகிறார். எதற்கு? பரிசுத்தத்திற்கு நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது, பரிசுத்தத்திற்கு என்று உங்களை அழைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைய உன் அவயங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். இனி நானல்ல என்ற தீர்மானம் நீ எடுக்க வேண்டும். ஆவி ஆத்துமா சரீரத்திலே அந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். அப்படி என்றால் தேவ பிள்ளைகளே, ஆவியில் தீர்மானம் எடுத்துட்டோம். இனி நான் அல்ல, ஆத்துமா பரலோகத்துக்கு போகணுன்னு ஒரு தீர்மானம் எடுக்குது, இந்த வேதத்தின்படி நடக்கணும்னு சொல்லி. இப்போ சரீரம் அடக்கப்பட வேண்டும். கடந்த வாரத்தில் பார்த்தோம், இனி நான் அல்ல, சுயம் சாம்பலாய் மாற நம்முடைய சிந்தையிலே ஒரு தீர்மானம், ஆத்துமத்திலே ஒரு தீர்மானம். நான் மரித்தால் எங்கே போவேன்? பரலோகத்துக்கு போகணும். அதற்காகத்தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். உலக ஆசீர்வாதம் அதன் பின்பு எனக்கு வரும். நமக்கு முன்பாக அவர் போகிறவர் என்று சொல்லியிருக்கிறது. எனக்கு முன்பாக அவர் போகணும்னா ஆவி ஆத்துமா பார்த்துட்டோம். இப்போ சரீரத்தில் மிக முக்கியமாக நம்முடைய வாய், கண்கள், நம்முடைய கைகள், நம்முடைய அவயம் மிக முக்கியமானது. அதிலே தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்தத்திற்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அந்த வாயில் அடிக்கடி ஏன் ஆசை, எனக்கு இதான் பிடிக்கும், நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் இருப்பேன், இந்த வாய் சொல்லக்கூடாது. முதல்ல இந்த வாய்க்குள்ளே ஒரு நாக்கு இருக்குது. இந்த நாக்குக்கு கற்றுக் கொடுங்க. எனக்கு இது பிடிக்கும், ஆனால் இது ஆண்டருக்கு பிடிக்காது. நான் ஒரு குடிசைக்கு போயிருக்கும்போது ஒரு பாட்டி, உற்சாகமாக வயசான பாட்டி ஏற்றுக்கிட்டாங்க. சரிம்மா, நான் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன், நான் சாக போகிறனோ இருக்க போகிறனோ, இனி வாழ்க்கையில் என்ன இருக்குது, என்னை பார்த்து சுடுகாடு வான்னு சொல்லுது, நான் போகணும். சரி, நீ எத்தனை தடவை சொல்கிறாம்மா இந்த இயேசுவை பற்றி? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவை ஏற்றுக்கொள்கிறதுக்கு என்னம்மா செய்யணும் சொல்லு, நான் அப்படியே சொல்கிறேன். பாட்டி, இயேசுவை ஏற்றுக்கொள்ள முதலாவது நான் அவருடைய பிள்ளை, அதை நீங்கள் எடுக்கணும். அந்த சிந்தையில் கொண்டு வாங்க. அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறணும். சும்மா நான் சொல்கிறதுக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இயேசு சாமி இந்த உலகத்தில் நம்மளை மீட்கும்படி வந்தால் பழைய பாவங்கள், பழைய காரியங்கள் நம்மளை விட்டு கடந்து போகணும். இதில் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்கணும். அந்த பாட்டி, ஏசப்பா நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உம்முடைய பிள்ளை, நான் இந்தியிலேருந்து உம்முடைய பிள்ளை, நான் சொன்னதெல்லாம் சொன்னாங்க. சரி பாட்டி, ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கணும், ஆண்டுக்கு பிரியமானதெல்லாம் செய்யணும். சரிம்மா, தோத்திரம் சொல்லணும், அவ்வளோதானே. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எப்படிமா வர முடியும்? என்னை தூக்கிட்டு தான் போகணும். சரி பாட்டி, முடிஞ்சால் நான் உங்களை கூட்டிகிட்டு போக வர்றேன். இந்த பாட்டியை ஞாயிற்றுக்கிழமை காலையிலே போய் பல்லெல்லாம் விளக்க வச்சு குளிக்க வச்சு சர்ச்சுக்கு மெதுவாக ஒரு ரிக்ஷா வச்சு கூட்டிகிட்டு போயிட்டேன். சர்ச்சில் உட்காந்துருந்தாங்க. கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு உட்கார முடியுது, கொஞ்சம் நேரம் உட்கார முடியலை, எப்படியோ கஷ்டப்பட்டு உட்காந்துட்டாங்க. உட்காந்து வெளியே வந்த உடனே ரோட்டுக்கு வந்தோம். இன்னொரு ரிக்ஷா பிடிக்கணும். நான் ரிக்ஷா பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். குடுன்னு பக்கத்தில் இருக்கிற பெட்டி கடைக்கு வேகமாக போய் ஒரு பொடி டப்பா வாங்கிட்டாங்க. பொடி எடுத்து மூக்கில் அங்கங்கே போட்டு உஷுன்னு உறிஞ்சாச்சு. என்ன பாட்டி இப்படி மூக்கில் பொடியை போட்டுட்டிங்களே? ஐயோ, பொடி இல்லாமல் எனக்கு இருக்க முடியாதுமா, இந்த பொடி தான் எனக்கு வேணும்.
பொடி போட்டாலே என் வாழ்க்கையில் என் சுகம் எங்கேயோ போகும். அப்போ தான் சொன்னேன், பாட்டி ஏசப்பா நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிறாங்க. இந்த பொடி உள்ளுக்குள்ளே போச்சுன்னா இந்த சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் உங்கள் உடம்பு சீக்கிரம் அழிஞ்சு போகும். செத்துட்டு போகிறேம்மா, பொடி இல்லாமல் இருக்க முடியாது. இந்த பொடியை விடுனது ஏசுசாமி சொன்னார்னா எனக்கு ஏசுசாமியே வேண்டாம். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த வாய் எப்படி சொல்லுது பாருங்கள். இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இதான் எனக்கு வேணும். இன்றைக்கு அநேகர் அப்படி தான் சொல்கிறாங்க. உனக்கு முன்பாக எப்படி போவார் ஆண்டவர்? பரிசுத்தத்துக்கென்று ஒப்பு கொடுப்பேயா? இந்த பாட்டிக்கிட்ட பல காரியங்களை சொன்னேன். பொடி இல்லாமலே ஏசப்பா கூட இருக்கும் பொழுது இந்த சுகம் கிடைக்கும் பாட்டி, இந்த சமாதானம் கிடைக்கும் பாட்டி. அந்த பாட்டி ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்கன்ட்டாங்க. திரும்பி வீட்டில் கொண்டு போய் அந்த குடிசை பகுதியில் கொண்டு விட்டுட்டு நான் போயிட்டேன். நல்லா ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே பொடி போட முடியாதபடி உதவி செய்யுங்க, என்ன செய்வீங்களோ தெரியாது ஏசப்பா. இந்த வாய் சொல்லுது இந்த பொடி தான் இஷ்டம், பொடி தான் இஷ்டம். ஏசப்பா தான் எனக்கு இஷ்டம்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மாற்றி கொடுங்க. வீட்டில் போய் விடாமல் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அடுத்த வாரம் அந்த பகுதிக்கு போனேன். அந்த பாட்டி தெருவில் உட்காந்துருந்தாங்க. என்ன பாட்டி அப்படின்னு கேட்டேன். எப்படி இருக்கீங்க பாட்டி, இந்த வாரம் சர்ச்சுக்கு போவோமா? என்னை இப்படி பார்த்தாங்க. என்ன பாட்டி வாயே பேசாமல் இருக்கிறீங்க? வாய் பேசுங்க பாட்டி, வாயில் என்ன வச்சுருக்கீங்க? ஒரு அம்மா சொல்லிச்சு, பாட்டிக்கு சரியாக பேச முடியலம்மா, இந்த கை வரமாட்டுக்குமா, பாவம் ஆசையாக பொடி போடும். இப்போ அந்த பொடி போடுறதுக்கு என்ன வரமாட்டுக்கு சொல்லுங்கள்? கை வரலை. அது கண்ணில் கண்ணீர். நல்லா ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த பொடி இல்லாமல் இப்போ ஒரு 3 நாள் இருக்காங்க, இதை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. பொடி இல்லாமலும் என்னால் வாழ முடியும், ஏசு எனக்கு வேணும் என்று இந்த இருதயத்திலே அந்த வாய் இனிமேல் சொல்லணும், ஏசப்பா எனக்கு போதும். நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம், நல்லா ஜெபித்தோம். அந்த பாட்டிக்காக ஏன்னா கொஞ்சம் எப்படியோ கை கொஞ்சம் வரல, வாயும் சரியாக பேச முடியாதபடி ஒரு காரியம். இந்த பாட்டிக்காக நாங்கள் ஒரு மாதம் 2 மாதம் ஜெபிச்சிருப்போம். போய் ஜெபிச்சு தேவ பிள்ளைகளே மெதுவாக பேச்சு வந்துச்சு. இன்னும் கை வரல. அந்த பாட்டி சொன்னாங்க, பொடி இல்லாமல் கூட வாழ முடியும். எவ்வளோ வேதனை, எவ்வளோ கஷ்டம், துணி மாற்ற முடியல. ஆனால் இந்த ஆண்டவருடைய பிள்ளைங்க தான் என் மேலே அன்பாக இருந்தாங்கம்மா, எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க. இந்த இயேசுடைய பிள்ளைங்களோடு இருக்க விரும்புகிறேன். இனி எனக்கு இந்த பொடி தான் வேணும்னு நான் நினைக்கல. தேவ பிள்ளைகளே, அந்த பாட்டியை நேசித்ததினால் உடனே சந்திச்சு விட்டார். ஒருவேளை நீ குடி பழக்கத்தில் இருக்கலாம், இல்லை நீ எந்த பழக்கத்தில் இருக்கியோ, எனக்கு இதுதான், உன் வாய் இதை சொல்லக்கூடாது, உன் வாய் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்படட்டும். என் பிரியம் அல்ல. தேவ பிள்ளைகளே, இந்த நாவு பல காரியங்களை பேசுது. இது விசுவாச வார்த்தையை பேசுதா? யோபு என்ற தேவ பக்தன் சாத்தான் ஆண்டவரிடத்தில் அனுமதி பெற்று யோபுடைய வாழ்க்கையில் வந்தான். ஆண்டவர்கிட்ட சொன்னான், நீங்கள் யோபுக்கு எல்லாத்தையும் வேலையை அடைச்சி வச்சுருக்கீங்க, அதனால் அவன் உம்முடைய பிள்ளையா இருக்கிறான். கர்த்தர் சொன்னார், சரி உனக்கு என்ன செய்யணுமோ செய், ஆனால் ஒரு நாள் என் பிள்ளை யோபு மறுதளிக்க மாட்டான். பிசாசு போனான், அவனுக்குரிய எல்லா மாட்டா ஒட்டகம் கழுத எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆனால் யோபு என்ன சொன்னான் தன் வாயினால்? வாசியுங்கள், யோபு 1ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளே, பிசாசு சோதித்த பின் எல்லாம் இழந்துட்டான். ஒட்டகம் போச்சு, கழுத போச்சு, 10 பிள்ளைங்களும் ஒரே நாள் இறந்துட்டாங்க. பிசாசு வெயிட் பண்ணுது, என்ன என்ன என்ன. யோபு சொல்கிறாரு பாருங்க, யோபு 1:21-22, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. ஒரு பிரச்சனை வந்த உடனே சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், காணிக்கலாம் கொடுக்குறேன், எல்லா ஊழியத்துக்கும் எனக்கு ஏன் கொடுத்தார் ஆண்டவர்?
ஆண்டவர் எங்கே போனார்? சொல்லாதே. தன் வாயினால் யோபு பாவம் செய்யவில்லை. இந்த ஆண்டவரே அறியல, அவள் சர்ச்சைக்கே வரல. அவளுக்கெல்லாம் உடனே கல்யாணம் கட்டினவொன்னே குழந்தை கொடுத்துட்டீர். எனக்கு குழந்தை இல்லையே, நான் எவ்வளோ வேதனையாக இருக்கேன். சொல்லாதீங்க. வாக்குத்தத்தத்தை உரிமையாக்கி பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் உன் வாய் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். உன் வாய் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக எனக்கு தருவார். இந்த காரியத்தில் கர்த்தருடைய வல்லமை எனக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் தேவ பிள்ளைகளே இதில் நீ உறுதியாக இருக்கிறாய்? யோபு தன் வாயினால் பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றின குறை சொல்லவில்லை. இன்றைக்கு நீ ஒப்பு கொடுப்பாயா? உன் வாய் கர்த்தருக்கென்று பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுப்பாயா? பரிசுத்தத்திற்கென்று உன்னை அழைத்தவர். ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே வாய் மிகவும் அவசியம். வாயினால் குறை சொல்லாத, தேவனுக்கு விரோதமான பாவம் செய்யாத, என் பிரியம் என் வாழ்க்கை சொல்லாத. இது கர்த்தருக்கு பிரியமா? விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. கண்டிப்பா கர்த்தர் தருவார். நிச்சயமாய் உனக்கு முன்பாக போகிறவர் கர்த்தர் தாமே உனக்கு தருவார். தேவ பிள்ளையே, உனக்கு தராம யாருக்கு தரப்போறார்? நீ அவருடைய பிள்ளை அல்லவா? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். கண்களை மூடுவோமா? அன்பு தகப்பனே, ஐயா, இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒருவேளை தன் வாயினால் பாவம் செய்து கொண்டிருக்கிறவர்கள், குறை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள், ஏன் பிரியம் ஏன் இஷ்டம் அப்படி ஒருவேளை சொல்லுவார்கள் என்றால் அதை விட்டு வெளியே வர உதவி செய்யுங்கப்பா. மகத்துவமான தேவனே, மகிமையான ராஜாவே, இந்த வாயினால் ஆண்டவரே உமக்கு விரோதமான பாவம் செய்யக்கூடாது. இந்த வாய் உம்மை தூற்றக்கூடாது, முறுமுறுக்கக்கூடாது. விசுவாச வார்த்தை சொல்லணும். கர்த்தர் தருவார். ஆபிரகாமுக்கு கொடுத்தவர் எனக்கும் ஒரு குழந்தையை தருவார். ஈசாக்கை எனக்கும் தருவார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே எனக்கு முன்பாக போகிறவர். இந்த வியாதி எனக்கு என்ன செய்யும்? இந்த வேதனை என்ன செய்யும்? என்னை யார் கைவிட்டாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஒருவேளை என் கூட வந்தவங்க வராமல் போகலாம். அசுத்தத்திற்கு என்ன அழைக்கல, பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். இதுவரைக்கும் இருந்த பாவம் எனக்குள் இருக்கக்கூடாது, பாவ வாழ்க்கை இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்லி தங்களை விட்டு கொடுக்கட்டும். வியாதியின் கூறுகள் மறையட்டும். இருதய வியாதிகளை கொண்டு வந்த பொல்லாத பிசாசை மறைந்து போ. கிட்னி வியாதியினால் பீடிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை கொடுங்க. எல்லா நுரையீரல் வியாதிகளும் மாறட்டும். எல்லா கேன்சரும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். சமாதானம் இல்லாமல் தவிக்கிறவருக்கு சமாதானத்தை கொடுங்க. மகத்துவமான தேவ வல்லமை இறங்கி இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்யட்டும் ஐயா. கர்த்தர் தாமே இவர்களுக்கு முன்பாக போகிறவர் என்பதை இந்த உலகமும் உலக ஜனங்களும் கண்டுகொள்ளட்டும் ஐயா. இவர்கள் முன்பாக கர்த்தர் போகிறவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போகிறவரை நிரூபித்தீரே, உடைய பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் இந்த வாக்குத்தத்தம் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறட்டும். உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.